உலக மக்கள் எல்லாருக்கும் வணக்கம். சுபிக்ஷா டிவி வாயிலாக நான் உங்கள் ஜி கோபால் பேசுகிறேன். நம்ம சுபிக்ஷா டிவி வாயிலாக நிறைய பதிவுகளை போடுறோம். அந்த பதிவுகள் ஜோதிட ரீதியாக உங்களுக்கு ஏதாவது ரூபத்தில் ஒரு நல்ல வழிகாட்டியாக இருக்கும். இப்போ நம்ம என்ன பலன் சொல்ல போறோம் அப்படின்னா, மார்ச் மாத பலன்கள் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்க்க போறோம். மார்ச் மாத பலன்கள் ரிஷப ராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகிறது? அப்ப இந்த ரிஷப ராசியின் அதிபதியான சுக்கிர பகவான் ரிஷப ராசிக்கு 11ஆம் இடத்தில் உச்ச பலம். ரிஷப ராசியில் குரு பகவான் ரிஷப ராசிக்கு 5ஆம் இடத்தில் கேது பகவான், ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க. அந்த சனி பகவானும் மார்ச் மாதம் 29ஆம் தேதி பெயர்ச்சியாகி மேனத்துக்கு வந்துருவாங்க. இது போக ராகு பகவானோடு சுக்கிர பகவான், சூரிய பகவான் மார்ச் மாதம் 15ஆம் தேதிக்கு, அது போக புதன் பகவான். இப்ப இதுதான் இந்த மாத கிரக அடைவுகள். இந்த மாத கிரக அடைவுகளால் ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குமா, சாதகமா பாதகமா? இப்படி கணிச்சு பார்த்ததுல ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் மட்டுமில்ல, இந்த வருடமே நல்லா இருப்பதற்கான யோக பலன்கள் அருமையா இருக்குது. ரிஷப ராசிக்காரங்களே, ஒன்றும் கவலையப்படாதீங்க. தைரியமோடு தன்னம்பிக்கையோடு நீங்க களத்துல இறங்கலாம். காத்து உங்க பக்கம் வீசுதுங்க. ஏன் சொல்ற அப்படின்னா, உங்களுடைய ராசி அதிபதியான சுக்கிர பகவான் உச்ச பலத்தோடு உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருடைய வீட்டுல உச்ச பலத்தோடு இருக்கிறார். அப்போ அந்த சுக்கிர பகவான்ங்கிறது மகாலட்சுமி, அந்த அம்பாள், அந்த மகாலட்சுமியுடைய அனுகிரகமே உங்களுடைய வீடு தேடி வரப்போகிறது. அப்போ நீங்க இழந்த செல்வங்கள், எந்த வகை செல்வமாக இருந்தாலும் சரி, எல்லா செல்வத்தையும் மனதார அடைந்து மன நிறைவு பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும். மார்ச் மாதம் மட்டுமில்ல, வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் உங்களுக்கு ஒரு நல்ல திருப்தியான பலன் கொடுக்கவிருக்கிறது. அப்ப அந்த சுக்கிர பகவான் உச்ச பலம் அடைஞ்சதுனால உங்களுடைய ராசிநாதன் இன்னைக்கு உச்சமாக இருக்கிறதுனால உங்களுக்கு ஒரு நல்ல தைரியம் வரும். எதையுமே நான் செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு உங்க மனசு சொல்லும். உங்க மனசே திடமாகும். எந்த காரியத்தை எடுத்தாலும் சோம்பல் இல்லாமல், இது செஞ்சு முடிக்க முடியாதுன்னு நினைக்காமல், இதுதானே நான் செஞ்சிடறேன் அப்படின்னு அசால்ட்டா இருந்து அற்புதமா செய்வீங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான டைம் தான் உங்களுக்கு. அப்ப இதனால இப்போ உணவு சம்பந்தப்பட்ட தொழில், ஜவுளி சம்பந்தப்பட்ட தொழில், அந்த லேடிஸ் கிஃப்ட் ஐட்டம், அதுபோக கலை தொழில், இந்த மாதிரி தொழில்ல இருக்கிறவங்க யாராக இருந்தாலும் நம்பர் 1 இடத்துக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் அருமையா இருக்குது. அதுபோக டிபார்ட்மெண்டல் ஸ்டோர், உணவு சமைப்பதற்குண்டான எல்லா விதமான கிரைன்ஸ், இந்த மாதிரி கடை வச்சுக்கிறவங்க, இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதுபோக டாக்டர் சம்மந்தப்பட்டவங்க, அதுபோக கலைத்தொழில்ல, அதுபோக இவங்களுக்கு சொந்த தொழில் செய்கிறவங்க, இந்த இரும்பு இயந்திரம், வண்டி வாகனம் சம்மந்தப்பட்டது, கனரக வாகனங்கள் சம்மந்தப்பட்டது, இந்த தொழில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாருமே நல்லபடியாக முன்னுக்கு வருவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது. இப்போ ஏகதேசம் சொன்னோம்னா, இப்போ டைம் நல்லா இருக்கிறதுனால ரிஷப ராசிக்காரங்கள் எந்த தொழில், யார் எந்த தொழில் செஞ்சுட்டு இருந்தாலுமே அந்த தொழில் பலமாகும். அந்த தொழில்ல
டெவலப் ஆவீங்க. அந்த தொழில்ல லாபம் பல மடங்காய் பெருகும். அப்புறம் என்ன, உங்களுடைய கடனை ஈஸியா கட்டிடுவீங்க. நீங்க கொடுத்த வாக்க காப்பாத்திடுவீங்க. உங்களை சுத்தி என்னைக்கும் 10 பேர் இருப்பாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுத்துட்டு இருப்பாங்க, தன்னம்பிக்கை கொடுத்துட்டு இருப்பாங்க. உங்களால செய்ய முடியும் அப்படிங்கிறத உங்க கூட இருக்கிற 10 பேரும் கண்டிப்பா உங்களுக்கு தைரியம் கொடுத்து உங்களுக்கு ஒரு பூஸ்டா இருப்பாங்க. இது போக நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்னா அந்த இடத்துல 100 பேர் இருக்கிறாங்கன்னா அந்த 100 பேர்ல நீங்க தனியா தெரிவிங்க. உங்களுடைய ட்ரெஸ் சென்ஸ் அப்படி இருக்கும், நல்லா பளபளன்னு இருப்பீங்க, நல்லா மின்னல் மாதிரி இருப்பீங்க. அந்த மாதிரி வேகம், சுறுசுறுப்பு, அந்த கலை கண்டிப்பா உங்களுக்கு வந்துடும். அப்போ ரிஷப ராசியில் இருக்கிறவங்க அற்புதமான டைம். இது போக ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க பிசினஸ் பண்றவங்களா இருந்தா ஒரு பிசினஸ்க்கு 2 பிசினஸ் பண்ணலாம். அவங்க பண்ணக்கூடிய பிசினஸ்ல இப்ப புதுசா இன்வெஸ்ட் பண்ணலாம். அந்த பிசினஸ் மூலியமாக அவங்க பேர் புகழ் அடைவாங்க. உங்களை சுத்தி செல்வந்தர்கள், பெரிய மனிதர்கள், அரசியல் செல்வாக்குள்ளவங்க, இவங்க யார் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அவங்க மூலியமா ஒரு கனெக்ஷன் கிடைக்கும். அப்போ அவங்க மூலியமாக பெரிய பெரிய கான்ட்ராக்ட், அந்த பிசினஸ் வாய்ப்புகள், இது எல்லாமே திருப்தியான முறையில உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது போக உங்களுக்கு தனாதிபதி புதன், 5ஆம் இடத்து அதிபதியும் புதன். இந்த தனாதிபதியும் 5ஆம் இடத்து அதிபதியுமான புதன் நேச்சமாகி நேச்ச பங்க ராஜயோகத்தில் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல உச்சம் பெற்ற சுக்கிரனோடு இணைந்திருக்கிறார். அப்ப 2ஆம் இடம்னா என்ன? குடும்பஸ்தானம். 2ஆம் இடம் என்பது பணம் சம்பந்தப்பட்டது. அப்ப இந்த புதன் நேச்சமாகிறதுனால பணம் கொஞ்சம் கஷ்டப்பட்டு உங்களுக்கு வந்து சேரும். நேச்ச பங்க ராஜயோகம் அப்படிங்கிறதுனால அந்த கஷ்டப்பட்டு நீங்க சம்பாதிச்ச பணத்தை ஒன்றுல இன்வெஸ்ட் பண்றீங்கன்னா அது 2 மடங்காகும், 4 மடங்காகும். அது போக இப்ப குடும்பத்துல கொஞ்சம் மனஸ்தாபங்கள், கொஞ்சம் மன கஷ்டங்கள் கணவன் மனைவிக்கு வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இதுல கொஞ்சம் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. 2வது பாத்தீங்கன்னா இப்ப இந்த குடும்பத்துக்குள்ள நீங்க நல்லா இருக்கிறது ஒரு சிலருக்கு பிடிக்காது. அப்ப உங்க குடும்பத்தை பிரிக்கணும், உங்களுடைய சந்தோஷத்தை கெடுக்கணும், உங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கணும், இப்படின்னு ஒரு குரூப் கண்டிப்பா அலைஞ்சிட்டே இருக்கும். இல்லை நீங்க பிசினஸ்ல நல்லா இருக்கிறீங்க, பிசினஸ்ல நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கிறீங்க, அப்ப அந்த பிசினஸ் கெடுக்கணும். அந்த பிசினஸ்ல உங்களுக்கு எதிர்ப்பு, போட்டி, பொறாமை. ஏன்னா உங்களுக்கு சொந்த பந்தமா இருந்தாலும் சரி, கொஞ்சம் தூரத்து உறவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு செய்வினை சூனியம் வைக்கக்கூடிய அளவுக்கு அவங்க பாத்தீங்கன்னா மறைமுகமான எதிரிகளாக இருப்பாங்க, துரோகிகளா இருப்பாங்க. இது கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. அது போக உங்க கணவன் மனைவி 2 பேர்த்துக்குள்ள சந்தேகம் வரக்கூடிய அளவுக்கு 3வது மனிதனால் சில பிரச்சனைகள் வரும், சில குழப்பங்கள் வரும். இது வருவதற்குண்டான வாய்ப்புகள் உங்களுக்கு அந்த கிரகங்களை பார்த்ததுல எனக்கு கிடைச்சது. அந்த அந்த இதைத்தான் உங்களுக்கு நான் சொல்றேன். நீ கணவன் மனைவியும் உஷாரா இருங்க, அடுத்து உங்களுடைய பேச நம்பாதீங்க. அப்ப நீங்க உஷாரா இருங்க, உங்களுக்குன்னு ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள இருங்க. யாரையும் உங்களுடைய குடும்பத்துல தேவையில்லாமல் என்ட்ராருக்கு விடாதீங்க. இது போக பாத்தீங்கன்னா உங்களுக்கு 5ஆம் இடம் புத்திர பாகியம் சம்பந்தப்பட்டது. உங்களுடைய குழந்தைகளால் உங்களுக்கு நன்மை நடக்கும். அந்த புதன் நேச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால குழந்தைகள் படிக்கல, அவங்க என்ன செல்லே வச்சுட்டு இருக்கிறாங்க, எக்ஸாம் வேற வந்துருச்சு, அவங்க படிக்கவே மாட்டேங்கிறாங்க, நான் எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்க, பையன் அடிக்கடி விளையாடுறதுக்கு போயிடுறான், படிக்கிறதே இல்லை. இது மாதிரி மனசுக்குள்ள வேதனை இருக்கும். அந்த வேதனைக்கு உங்களுக்கு மருந்து கண்டிப்பா கிடைக்காது. ஆனா இந்த பீரியட்ல உங்க பசங்க ஆட்டோமேட்டிக்கா படிக்கிறதுக்கு ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா இந்த புதன் நேச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால உங்க மகனோ மகளோ படிச்சு நல்ல மார்க்கும் வாங்கிடுவாங்க. நீங்க எதிர்பார்த்த அந்த மார்க்கு, நீங்க கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணியிருப்பீங்க, என் பையன் நல்ல மார்க் வாங்கணும், என் பையன் பாஸ் ஆகணும், என் பொண்ணு நல்ல மார்க் வாங்கணும், என் பொண்ணு இதில் படிச்சாதான் நாளைக்கு டாக்டர் ஆக முடியும், ஒரு இன்ஜினியர் ஆக முடியும் அப்படின்னு எல்லாம் நீங்க சாமி கிட்ட கேட்டிருப்பீங்களா இல்லையா?
கண்டிப்பா கேட்டிருப்பீங்க. அப்ப நீங்க பண்ணுன அந்த பிரார்த்தனை இப்ப பலிக்குங்க. அந்த புதன் நீச்சபங்க ராஜயோகத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுடைய மக்கள் நல்ல பொசிஷனுக்கு வருவாங்க. அப்போ உங்க மக்களுக்கு வேலை கிடைக்கல, கண்டிப்பா கிடைக்கும். உங்க மகனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, மகளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு நல்ல குழந்தை பாக்கியம் கிடைக்கல, இந்த பீரியட்ல கண்டிப்பாக கிடைக்கும். அது போக உங்களுடைய மக்களுக்கு திருமண வாழ்க்கை இன்னுமே கூடி வரல, அவங்களுக்கு எப்ப அந்த திருமண பாக்கியம் கூடி வரும்? நான் எத்தனையோ டைம் பொண்ணு பார்த்துட்டேன், இன்னும் கிடைக்கல, எனக்கு எப்ப நடக்கும்? என் பொண்ணுக்கு எப்ப கல்யாணம் ஆகும், என் பையனுக்கு எப்ப கல்யாணம் ஆகும் அப்படின்னா ஒன்றும் வருத்தமே வேண்டாம், கவலையே வேண்டாம். நீங்கள் உங்க இறைவன்கிட்ட, உங்களுடைய குலதெய்வத்துக்கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணீங்களோ அந்த பிரார்த்தனை இந்த பீரியட்ல கண்டிப்பாக உங்களுக்கு பலிக்கும். அது போக மார்ச் 29 சனி பகவானும் பெயர்ச்சியாகி உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துக்கு வராரு. எல்லாமே அற்புதமான டைம் தான். இந்த 1 வருஷம் 2 வருஷம் 2.5 வருஷ காலத்துக்கு ரிஷப ராசியை யாராலும் அசைக்கவே முடியாது. இதற்கும் உங்களுடைய ஜாதகத்தை நீங்க ஒரு முறை பார்த்துக்கோங்க. பார்த்துக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது போக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க நல்ல நிலைமைக்கு வருவீங்க, நீங்க சம்பாதிப்பீங்க, சந்தோஷம் கிடைக்கும், மக்களால் நல்ல பலன் கிடைக்கும், வெளிநாடு போவீங்க, அமெரிக்கா போவீங்க, ஜப்பான் போவீங்க, யுஎஸ் போவீங்க, கனடா போவீங்க. அந்த கனடாவில் இருக்கிறவங்க, வெளிநாட்டில் இருக்கிறவங்க, இவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல மாற்றம், நல்ல ஒரு துணிவு, எதையுமே சாதிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கை வரவிருக்கிறது. கண்டிப்பா நல்லா இருப்பீங்க, எதை பத்தியும் கவலைப்பட வேண்டாம், நல்லதே நடக்கும். இந்த பீரியட்ல நீங்கள் கும்பிடக்கூடிய தெய்வம் எது அப்படின்னா பெருமாளையே கும்பிடுங்க, மகாலட்சுமியை கும்பிடுங்க. இந்த 2 தெய்வத்தை கும்பிட்டாவே போதும். அப்ப அந்த பெருமாள் அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டத்தை கண்டிப்பா தீர்த்து வைப்பாங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி கோயிலுக்கு டைம் இருந்தா ஒரு முறை போயிட்டு வாங்க. அப்படி இல்லைன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெருமாளை கும்பிடுங்க. மகாலட்சுமி கோயிலுக்கு வெள்ளிக்கிழமை நாள் போயிட்டு விளக்கேற்றி கும்பிட்டு வாங்க. இது போதும், கண்டிப்பா நல்லா இருப்பீங்க. நேயர்களே, உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜி கோபால். நன்றி, வணக்கம்.